ஹாய் மக்களே, வணக்கம். மக்களே அப்படின்னு சொல்லக்கூடாது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான வேர்டு தெரியுங்களா? நீங்களும் நானும் ஒன்று தான் இல்லையா? நீங்கள் என்னோடய வீடியோவை பார்த்துருக்குறீங்க, நான் வீடியோவில் பேசுகிறேன், அவ்வளோதான். நம்ம எல்லாமே பொதுமக்கள் தான். இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது. எல்லோரும் வரிஞ்சு வரிஞ்சு கட்டி பேசிகிட்டு இருக்கிற எப்ஸ்டீன் ஃபைல் இருக்குது இல்லையா? அவன் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் அப்படி இப்படின்னு. எதை பண்ணாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அப்படியா? ஈராக் வேறு நடந்துகிட்ருக்குது. அதில் பாதிக்கப்பட போகிற மக்கள் யார்? இந்திய மக்களா, ஈரான் மக்களா? ஈரான் மக்கள் தான். ஆனால் நம்ம உட்காந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் உட்காந்து எல்லா அநியாயங்களையும், எல்லா ஆச்சரியங்களையும், எல்லா சந்தோஷங்களையும் பார்த்துட்ருக்கிற வரைக்கும் நமக்கு எதுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்குன்னு வர்றப்போ மட்டும்தான் நமக்கு பிரச்சனை. நமக்குன்னு வர்றது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு 2026 தேர்தல் தான். ஸோ இதை நம்ம ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன், எதையுமே பண்ண முடியாது. இது நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? எதையுமே பண்ணல. ஒன்றே ஒன்று பண்ணோம். எலெக்ஷன் வந்த உடனே அந்தந்த வருஷத்தில் இருக்கிற பட்டனை போய் அமுத்தினோம். நம்ம நினைக்கிற கட்சி ஜெயிக்கும்னு நினச்சோம். சில நேரத்தில் ஜெயிச்சிருக்கோம், சில நேரத்தில் ஜெயிச்சிருக்காது. அந்த கட்சி ஜெயிச்சிருந்தாலும் அந்த கட்சி ஜெயிக்காட்டாலும் நம்மளோட வாழ்க்கை முறை உயரப்போவதா? கிடையாது. நம்மளோட சொந்த வீடு கட்டணும்னா நம்ம தான் போய் லோன் அப்ளை பண்ணணும், நம்ம தான் அந்த லோனை கட்டணும். நம்ம ஒரு புது பைக் வாங்கணும்னா நம்ம தான் டேக்ஸ் கட்டணும். நம்ம ஒரு கார் வாங்கிட்டு ஒரு 4 போனோம் அப்படின்னம்னா அங்கே இருக்கிற டோலில் நம்ம தான் பேட் பண்ணணும். ஸோ எல்லாமே நம்ம தான். ஆனால் நம்மளால தான் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கட்சியை பார்த்து நம்ம எல்லோரும் ஓன்னு கத்திகிட்ருக்குறோம். நம்ம இதெல்லாம் என்றைக்கு விட போகிறோம்? நம்ம அப்பா நம்ம அம்மா நம்மளை பார்த்து வளர்த்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு குடும்பமாகி நம்ம ஒரு குடும்பத்தை வளர்த்திட்ருக்குறோம் அப்படிங்கிறதான உண்மை. இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இந்த கட்சிகளாக நம்மளை வளர்த்துறாங்க, இந்த இலவசங்களை நம்மளையெல்லாம் வளர்த்துது? கண்டிப்பாக கிடையாது. இது நம்ம புரிஞ்சிக்காமல் இன்னும் 100 பேர் எடுத்துக்கிட்டால் ஒரு 80% பீப்புள் இந்த இலவசங்கள்னால தான் வளர்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த கட்சிகள் சொல்லக்கூடிய ஒரு ப்ராமிஸ்னால தான் நம்மளாம் வளர்ந்துட்டுருக்குறோன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும். அவங்கள அவங்க பார்த்துக்கிறாங்களா இல்லையா? நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும். ஒரு சாமானியனா, அதாவது இந்த வீடியோவை பார்த்துட்டுருக்கிற நீங்களும் ஒரு சாமானியன் தான், நானும் ஒரு சாமானியன் தான். என்ன நான் வீடியோ பேசுகிற திறமை வச்சுருக்கிறேன், உங்கள்கிட்ட வீடியோ பேசுகிற திறமை இருக்காது. இதுதான் வித்தியாசம். எத்தனை எலெக்ஷன் வந்தாலும் சரி, எத்தனை ஏஐ வந்தாலும் சரி, எத்தனை பெரிய பெரிய விஷயங்கள் வந்தாலும் சரி, நம்ம ராக்கெட் விட்டாலும் சரி, மேக்ஸ் ஸ்பீடில் நம்ம ஏவுகணைகளை விட்டாலும் சரி, நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும். என் குழந்தைய நான் தான் பார்த்துக்கணும், என்னோடய குடும்பத்தை நான் தான் பார்த்துக்கணும், உங்களோட குடும்பத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அப்படிங்கிறது உண்மை தானே? இதை புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? அவ்வளோதான். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நமக்கு நாமே தான் திட்டம். பாய்.